1000 பிறைகள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால் 3ஆம் பிறை நம்ம எப்பொழுதும் அமாவாசை முடிந்து 3வது நாள் நாம் பிறை பார்ப்பது நம்மிடம் வழக்கமாக இருக்குது. 3ஆம் பிறை பார்க்கும்போது எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்குது. இன்றைக்கி அதை பற்றின பதிவு இல்லை. 4ஆம் பிறை பார்க்கக்கூடாது. 4ஆம் பிறை அப்படி 4வது நாள் பிறை நீங்கள் அகஸ்மாத்தாக பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த அமாவாசை வரையிலும் உங்களுக்கான லெசனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம். எப்படி கொடுக்கும்? நெகட்டிவாக கொடுக்கும். உங்களுக்கும் துணைக்குமோ, உங்களுக்கும் குழந்தைக்கு, உங்களுக்கும் நெய்பருக்கு, உங்களுக்கும் கொலீக்ஸுக்கு, சமூகத்தில் கூட ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு நெகட்டிவாக நடக்கிறது போலவே இருக்கும். ஆனால் அந்த நெகட்டிவ் நடக்கிறத பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல. அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு லெசன் கிடைக்கும். நீங்கள் பேசுனதை அவங்க தப்பாக புரிஞ்சு ஒரு விஷயத்தை உங்களுக்கு தப்பாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இது போல் அதில் நீங்கள் ஒரு லெசனை எடுத்துக்கணும். இவங்க கொஞ்சம் அறியாமையில் இருக்கிறவங்க, இவங்கக்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை ஃபில்டர் பண்ணி தான் சொல்லணும். அதுபோல் உங்களுக்கு லெசன் கொடுக்கறதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் உங்களை 4ஆம் பிறையை பார்க்க வச்சுருக்கு. நாம் ஒவ்வொரு செயலுமே ஏதோ ஒரு காரணத்தால் தான் ஒரு காரியம் நடக்குதுங்கிறது நம்மளால் உணர முடியும். அப்போ 4ஆம் பிறை பார்க்கக்கூடாது. ஆனால் பார்த்துட்டோன்னாலும் நாம் அடுத்த அமாவாசை வரையிலும் கொஞ்சம் நம்ம அதை சரியாக ஹேண்டில் பண்ணி விழிப்புணர்வாக போகணும். அவ்வளவுதான். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் உங்களுக்காக 5ஆம் பிறையை எடுத்திருக்கேன். முதல்ல நீங்கள் பார்த்தது தான் 4ஆம் பிறை. அப்போ 4ஆம் பிறையை பார்த்துட்டிங்க அப்படின்னா 5ஆம் பிறையும் மறுநாள் பாருங்கள். அப்போ சிவபெருமான மனதுள்ள நினச்சி எனக்கு சரியான வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுள்ள ஒரு நிமிட தியானம் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மனம் ஒரு கஷ்டமாக இருக்குது, இந்த சம்பிரதாயத்தில் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறவங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தேங்காயை சூறைக்காய் விநாயகருக்கு உடைக்கிறது, அது நீங்கள் 4ஆம் பிறை பார்த்துட்டிங்கன்னா அன்னைக்கும் உடைக்கலாம். இல்லை 5ஆம் பிறை இது போல் இன்றைக்கி மறுநாள் 5ஆம் பிறையிலையும் நீங்கள் ஒரு தேங்காயை சூறைக்காயை விடலாம். அப்போ உங்களுக்கு அடுத்த மாதம் வரையில் நடக்கக்கூடிய சிறு சிறு நிகழ்வுகள் தான் நெகட்டிவாக நடந்துகிட்ருக்கோம். அது ஏற்கனவே உங்கள் கர்மாவில் இருக்குது. அதனால தான் நீங்கள் 4ஆம் பிறையை பார்க்குறீங்க. ஆனாலும் இந்த சம்பிரதாயங்களை கடைபிடிக்கும் போது, அதாவது 5ஆம் பிறையை பார்க்கும்போதும் ஒரு சூறைக்காய் விநாயகருக்கு உடைக்கும் போதும் நெகட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு புரிதலும் இந்த இறை சக்தி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரும். நீங்கள் வேணால் இதை நீங்கள் சும்மா ஏதோ ஒரு தடவை 4ஆம் பிறை பார்த்துட்டிங்கன்னா இதை நீங்கள் செய்து பாருங்களேன். 5ஆம் பிறையும் கண்ணில் பார்க்குறது, மறுநாள் ஒரு சூறைக்காய் விநாயகருக்கு உடைக்கிறது. 3ஆம் பிறை பார்த்தால் சிவபெருமானை நேரடியாக பார்க்கறது போன்ற ஒரு அந்த அளவுக்கு ஆத்மாவுக்கு ஒரு வலு கிடைக்கும். கண்டிப்பாக நான் 3ஆம் பிறை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள். இல்லை இதில் கூட நான் நேரம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன். உங்களுக்காக நான் 5ஆம் பிறையும் எடுத்திருக்கேன். ஆமாம், நீங்கள் நினைக்கிறது சரிதான். நான் நேற்று 4ஆம் பிறை பார்த்துட்டேன். அதனால்